ஒட்டுமொத்தமாவே தமிழர்களுக்கு எதிரான இல்ல தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். என்ன கன்சர்ன்ஸ், இந்த முகவர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது, அந்த அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அங்க இல்லைன்னா என்ன நீங்க தமிழ்நாட்டில் வாக்காளராக இருக்க மாட்டீங்க. வேற என்ன, நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, சரி ஓகே, இதெல்லாம் நீங்க விண்ணப்பிக்கிறது. அவங்க வரும்போது நீங்க இல்லை அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் என்னவாகும்? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்க வாக்கை கன்சிடர் பண்ணலைன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் முடிவு பண்றாரு, நீ இந்தியனா தமிழனா, இந்த மண்ணுக்கு மைந்தனான்னு. கரெக்டா? ஓட்டு போடணுமா வேணாமா? இந்த இடம் வந்துருச்சா? இந்த ரைட்ஸ் வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு இருக்கா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நீ இந்த மண்ணின் குடிமகனா இல்லையாங்கிறத ஜட்ஜ் பண்றது யார்? இப்ப பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த ரைட் இது எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துச்சு? எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த 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 உச்சபட்ச அதிகாரம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நாளைக்கு ஏதோ ஒரு கேஸ்ல நீ இந்த நாட்டுக்கு உரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் கூட அதிகாரம் இல்லை. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தான் அந்த அதிகாரம் இல்லை, உங்க பூத் லெவல் ஆஃபீஸுக்கு இருக்கு. இப்ப அன்கான்ஸ்டியூஷனல் இல்லையா அந்த விஷயங்கள்லாம்? அன்கான்ஸ்டியூஷனல் விஷயம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? முதுகுல குத்துற செயல் இல்லையா?